உங்களோட வீட்ல தோசை மாவு இருந்துச்சுன்னா, ஒரு வாட்டி உங்களோட குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி பீஸா செஞ்சு குடுத்து பாருங்க. அதுக்கப்புறம் கடையில இருந்து வாங்கவே மாட்டாங்க. அதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, தோசை மாவு தான் எடுத்திருக்கேன். அத வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம இட்லி மாவு கன்சிஸ்டன்சில தான் எடுத்துக்கணும். தோசை மாவு மாதிரி தண்ணியா எடுக்கக்கூடாது. அத நல்லா ஊத்தி, நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். அதுக்கப்புறமா மேல ஒரு லிட்ட வச்சு க்ளோஸ் பண்ணிட்டு, அது வந்து மேல உள்ள மாவு மட்டும் லைட்டா குக் ஆகுறது வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு, நான் இன்னைக்கு வந்து பீஸா சாஸ் தான் ஆட் பண்றேன். உங்ககிட்ட டொமேட்டோ கெட்சப் இருந்துச்சுன்னா, அதே ஆட் பண்ணிக்கோங்க. அது நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு உங்ககிட்ட என்னெல்லாம் வெஜிடபிள்ஸ் இருக்கோ அது எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு நான் என்ன ஆட் பண்ணுறேன்னா கேப்சிகம், அப்புறம் கேரட்டு, ஆனியன், பன்னீர், அது தக்காளி இவ்வளோத்தையும் வந்து நல்லா பொடி பொடியாக நறுக்கி அதை ஆட் பண்ணுறேன். அதுக்கப்புறமா மேலே பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக சீஸ் வந்து நல்லா கொஞ்சம் தாராளமாகவே ஆட் பண்ணிக்கலாம். நிறைய சீஸ் ஆட் பண்ணால் டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் ஆரிகானோ வந்து என்கிட்ட கொஞ்சமாக இருந்துச்சு. அதையும் வந்து நல்லா மேலாப்பில் தூவி விட்டுட்டு லிட்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 3 to 4 மினிட்ஸ் வெயிட் பண்ணிவிட்டு நம்ம எடுத்தோம் அப்படின்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். இது எப்படி குக் ஆச்சுன்னு பார்க்குறதுனா, நம்ம மேலே உள்ள சீஸ் எல்லாமே மெல்ட் ஆகிருக்கும். அப்போவே நம்ம புரிஞ்சுக்கலாம் குக் ஆகிட்டுன்னு. இது உங்கள் குழந்தைங்களுக்கு கொடுத்து பாருங்கள். அதுக்கப்புறம் கண்டிப்பாக கேட்பாங்க.